அந்த சாலையில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியனா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், பேரிகேட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கு இந்த கும்பல். இப்படி சம்பவம் நடந்துருச்சு. இத மீடியாக்கள் அத்தனையுமே ஃபிளாஷ் பண்ணா, ஒரு நல்ல தலைவர், ஒரு பக்குவமான தலைவர் என்னங்க பண்ணுவாங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க பண்ணதுனால இன்னைக்கு கட்சிக்கு தான் கெட்ட பேரு. என்னைய நோக்கி தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு கெட்ட பேர் இல்லையா? எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிறலாமா? நம்ம மக்கள் மன்றத்துல மக்களுக்காக குரல் கொடுத்து போராடும் போது இப்படியான மக்கள் சொத்துக்களை நம்ம சேதப்படுத்தலாமா? அது நியாயமா? நாம தானே மக்கள் சொத்தை பராமரிக்கணும், அப்பதானே மக்கள் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு விஜய் கண்டன அறிக்கையோ இல்ல கண்டன கடிதத்தையாவது வெளியிட்டிருக்கணுமா இல்லையாங்க? பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு அறிக்கையும் வரல, மன்னிப்பும் கேட்கல. ஆனா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தன்னுடைய தென் சென்னை மாவட்ட செயலரான வேல்முருகனை ராயபுரம் உதவி ஆணையருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி, இந்த மாதிரி நாங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம், சென்ட்ரல் மீடியன்லாம் நொறுங்கி போச்சு, இதை நாங்களே எங்கள் காசை போட்டு சரி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனாவட்டா காசு எங்களுக்கு இருக்குது அப்படின்ற திமிரை காட்டி ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், காசு கொடுத்தா சரியாயிருமா? நாளைக்கே உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒரு வீட்டை போய் எரிக்கிறான், ஒரு அரசாங்க பஸ்ஸை கொளுத்துறான் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது சொல்லுங்க, நான் காசை கொடுத்துறேன் அப்படி சொன்னால் விட்டுற முடியுமா? அப்போ நீங்கள் பண்ணது ஒரு குற்றம் அப்படின்ற உணர்வு கூட அந்த கட்சியுடைய தலைவர் விஜய்க்கும் இல்லை, அந்த தொண்டர்களுக்கும் இல்லை. காசு கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்கன்றாங்க.